So very good morning, students. Today we're going to see how to approach the Anna University online exam and how to prepare for this particular subject, digital communication, for this particular university online exams. Okay. Before revising all the 5 units, I'll tell you how to approach this particular exam because it is very, very important. And then we will see unit-wise preparation for this particular online exam. Okay. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர், அதாவது இப்போ லாஸ்ட் 2 months முன்னாடி செப்டம்பர்ல உங்களுடைய சீனியர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டர் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடத்தினாங்க. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வித் தட் பர்டிகுலர் எக்ஸாம்ஸ் பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வித்ஹெல்ட் ரிசல்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து திருப்பி ரீ எக்ஸாம்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் ஆஃப்டர் இன்ஃபார்மிங் ஆல் தி பர்டிகுலர் திங், இது மாதிரி இல்லை எல்லாமே ப்ராப்பராக தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னது கூட அவங்க லாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு டீட்டெயில்டாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரீ எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு நோ ஹவு டு அப்ரோச் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம். எப்படி எக்ஸாம் எழுதணும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, யூ ஹேவ் டு நோ ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் ஆல்சோ இப்ப கன்வென்ஷனலா நீ படிச்சிருப்ப. கன்வென்ஷனலா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 mark கொஸ்டின், 13 mark கொஸ்டின்ஸ் அண்ட் தென் 15 mark கொஸ்டின் படிச்சு நீ எக்ஸாம் எழுதிருப்ப. அதுக்கும் இந்த ஆன்லைன் எக்ஸாம்க்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் how to approach this particular exam. How is that you have to write this exam? That is very important. So you'll see. So இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்களால வந்து ப்ராப்பரா வந்து லாகின் பண்ண முடியல, அந்த பர்டிகுலர் போர்ட்டல் லாகின் பண்ணி டெஸ்ட் எழுத முடியல. டெஸ்ட் எழுதும் போது நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா சப்மிட் ஆகல அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ட் தென் லாஸ்டா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈவன் எந்த ப்ராப்ளமும் இல்லாம டெஸ்ட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாமலே நிறைய தப்பு பண்ணிருந்தாங்க. ஸோ என்னென்ன தப்பு பண்ணிருந்தாங்க அப்படின்றத ஐ வில் எக்ஸ்பிளைன், ரைட்? ஃபர்ஸ்ட் திங், இந்த டெஸ்ட் இப்போ வந்து பீயிங் a third year students, இது வரைக்கும் நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்டரிங் டெஸ்ட் வந்து நீ இது வரைக்கும் எழுதிருக்கவே மாட்டேன். ஸோ ப்ரோக்டரிங் டெஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய எம்என்சி கம்பெனிஸ்ல லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷமே வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ டேக் சிடிஎஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்டரிங் டெஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுடைய ஹையரிங் மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா யூல் ஹேவ் ஆன்லைன் எக்ஸாம்ஸ். நார்மலா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ்க்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அண்ட் தென் பாத்தீங்கன்னா அதுல கிளியர் பண்றவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பவுமே வந்து டெஸ்ட் வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்துல அவங்க ஆப்போ இல்ல அவங்க வெப்சைட்லயோ லாகின் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து கன்வென்ஷனலா வந்து எம்என்சி கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ப்ரோக்டரிங் டெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they don't need to come to college. அவங்க காலேஜ்க்கு வந்து அங்க சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்ல. இதுவுமே ஆன்லைன் எக்ஸாம் தான். பட் எவ்ரிதிங் அவங்க டிசைன் பண்ண மாடியூலே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து சூப்பர்வைஷனே இல்லாம நீ வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுத முடிக்க முடியும் அப்படின்றது தான் அந்த ப்ரோக்டரிங் டெஸ்ட். அதை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா சிடிஎஸ். நம்ம சீனியர்ஸும் எழுதியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார், நார்மல் ஆன்லைன் டெஸ்ட் தானே, நான் போய் உட்காந்துட்டு அப்படியே கிளிக் பண்ணிட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்தா ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் ஓப்பன் பண்ணுவேன், அதுல வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுவேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போவேன், இந்த மாதிரி தான் பண்ணிருப்பேன். பட் ப்ரோக்டரிங் டெஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு நோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் திஸ் பிகாஸ் திஸ் பர்டிகுலர் டெஸ்ட் மாடியூல், இந்த டெஸ்ட் மாடியூல் வந்து எதுல டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆல் த டெசிஷன்ஸ் வில் பி டேக்கன் பை தட் பர்டிகுலர் எக்ஸாம் போர்ட்டல் இட்செல்ஃப். சரி, அது எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் a warning மெசேஜ். அந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அண்ணா யூனிவர்சிட்டி வில் கிவ் யூ, இப்போ உன்னுடைய சீனியர்ஸ்க்கும் சொன்னாங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல you have to enter your mobile number and as well as your email address, registered mobile number and registered email address. That is very very important. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கும் அந்த மொபைலுக்கும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். அவங்க கொடுக்குற லிங்க்ஸ்ல இருந்து என்னை டெஸ்ட் எழுத போற லிங்க்ல இருந்து எல்லாமே வந்து அந்த இமெயில் அட்ரஸ் தான் வரும். ஸோ whenever you get that information, first do that.
So go and register in that particular website with your email address and mobile number, right? And then in the proctoring test எப்படி இருக்கும், நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். உனக்கு ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்க்குள்ள போன உடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, it will authenticate. நீ தானா, ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அப்படின்னா இவங்க தான் அந்த ரமேஷ் அப்படின்னு it will authenticate. எப்படி ஆத்தென்டிகேஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உன்னோட கேமரா ஆன் ஆயிருக்கும். it will ask you to take snaps, போட்டோ எடுக்க சொல்லும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து போட்டோ எடுக்க சொல்லும். அந்த போட்டோ எடுக்கிறதுக்குமே வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. உன்னோட ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், கிட்ட வந்து உன்னோட ஃபேஸ் ஃபுல்லா தெரியுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து எந்த ஒரு இப்ப கேப் போடுறதோ இல்ல அந்த மாதிரி வேற எந்த ஒரு இஷ்யூமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு அபைட் ஆல் தோஸ் ரூல்ஸ் அண்ட் தென் யூ ஹாவ் டு டேக் த ஸ்னாப். ஒரு 3 to 4 ஸ்னாப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னைஸ் ஆகி அது வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்கிரீன். அதே மாதிரி இந்த போட்டோ எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா they will also ask you to have your ID card. காலேஜ் ஐடி கார்டு கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலேஜ் ஐடி கார்டுல இந்த நேம் தானா, இந்த பர்சன் தானா அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ போத் த திங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆத்தென்டிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஆத்தென்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் கோ டு த டெஸ்ட் ஸ்கிரீன். சரியா? இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, from today itself you can plan for this online exam. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் திங் you should have proper internet connection. net connection வந்து it's very very important. ஏன் அப்படின்னா if you have problem interruption with your internet facility, ஷோரா உன்னால சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் எழுதி முடிக்க முடியாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ 3-4 days முன்னாடி TCS Ninja அவனுடைய சீனியர்ஸ் வந்து இப்போ கரண்ட் சீனியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா TCS Ninja டெஸ்ட் முடிச்சிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. எக்ஸப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களால ஏன் பண்ண முடியல? சேம் ப்ரோக்டாரிங் டெஸ்ட் தான். ஏன் பண்ண முடியல அப்படின்னா நெட்வொர்க் ப்ராப்ளம். நெட்வொர்க் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நெட்டா இருந்தா கூட இட் ஹாஸ் டு பி 4G and you should not have any interruption. அந்த மாதிரி நெட் கனெக்ஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இல்ல அப்படின்னா நீ டெஸ்ட் எழுதும் போது எந்த லொகேஷன் உனக்கு ப்ராப்பரா நெட் கிடைக்கும், இல்ல வந்து உன்னோட வில்லேஜ்லயோ இல்ல என்னால எழுதவே முடியாது அப்படின்னா you have to move to that proper place. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உன்னால டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா பண்ண முடியும். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் இன்டரப்ட் ஆயிடுச்சு, நடுவுல ஸ்கிரீன் விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் திருப்பி ரீகண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வித்ஹெல்டன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரீ எக்ஸாம்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நீ டெஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். டெஸ்ட்டை லாகின் பண்ணிட்ட அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். அதுக்கு மெயினா நீ பண்ண வேண்டியதுனா யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் நெட் கனெக்ஷன் அண்ட் யூ ஷுட் ஹேவ் வெரி குட் லேப்டாப். சரியா? ஸோ அது வந்து தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்த இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அபைட் பண்றதே இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீ எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. டெஸ்ட் நீ வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றது இல்ல. ஈவன் தோ இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த டெஸ்ட் ப்ராப்பர்லி, டெஸ்ட் வந்து நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தா கூட அந்த லாக்ஸ் எடுத்து பாக்குறாங்க, இவங்க காப்பி அடிச்சிருக்காங்களா, இல்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல ஏதாவது இன்டரப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து உனக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அனாலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ டீடைல்டா வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணிருக்காங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா காஃபி குடிச்சாங்க அண்ட் தென் ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஹேவ் ரீஸ்கெட்யூல்ட் தி எக்ஸாம். ஸோ ப்ளீஸ் பி வெரி வெரி சின்சியர் இன் ஃபாலோவிங் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரியா? ஸோ கண்டிப்பா டெஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க உட்காந்து டெஸ்ட் எழுத போறீங்க, ஒரு ரூம்ல உட்காந்து டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் நாட் நீடட். சப்ஜெக்ட் விட்டு நான் ஏதோ சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஒன் ஷுட் நோ. பிகாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செமஸ்டர் நீ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் எழுத போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் டெஸ்ட் என்விரான்மெண்ட் என்னன்னா, நீ எங்க டெஸ்ட் உட்காந்து எழுதுறியோ அந்த பிளேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ஹேவ் ப்ராப்பர் லைட்டிங் ஃபெசிலிட்டி. உனக்கு ரொம்ப இருட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னோட ஃபேஸ் வந்து பிளரா தெரியுற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? லைட் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். அதே மாதிரி வந்து உன்னோட ஃபேஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிட்டு இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா கூட என்னோட ஃபேஸ் வந்து உனக்கு அவ்வளவு கிளாரிட்டியா இருக்காது. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் தான். சரியா? சோ இது எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட் உனக்கு முன்னாடி லைட் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவர் ஃபேஸ் வில் பி குட். உனக்கு பின்னாடி லைட் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட ஃபேஸ் டல்லா தெரியும், பேக்ரவுண்ட் நல்லா இருக்காது. ரைட்டா? சோ ப்ராப்பர் லைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து பாத்துக்கோங்க. தட் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் திங். ரைட்? அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்வான்டட் நாய்ஸ் இருக்கக்கூடாது. நீ வீட்ல டெஸ்ட் எதுனாலும் சரி, இல்லை எங்க எதுனாலும் சரி, இன்ஃபார்ம் எவ்ரி ஒன், ஈவன் யுவர் பேரண்ட்ஸ்.
சரியா? பார்த்தனா டிவி சவுண்டா வச்சுக்கிறது, இல்ல நடுவுல வந்து உன் பேர் சொல்லி கூப்பிடுறது, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு சவுண்ட்ஸுமே இருக்கக்கூடாது. ஈவன் தட் பர்டிகுலர் திங் வில் பி மானிட்டர்ட். சரியா? சோ நீ டெஸ்ட் உள்ள உட்கார்ந்து எழுதும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு எந்த சவுண்ட்ஸ் அன்வான்டட் சவுண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அந்த சவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருக்கணும் அந்த என்விரான்மெண்ட். சோ டிவியோ இல்ல உன பேரை சொல்லி கூப்பிடுறதோ இல்ல எந்த ஒரு சவுண்ட்ஸுமே இருக்கக்கூடாது. மேக் இட் வெரி வெரி கிளியர். என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் அண்ட் அஸ் வெல் அஸ் சவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ டெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அந்த ரூமை லாக் பண்ணிடு. ஏன்னா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீ எக்ஸாம் ஸ்கெடியூல் ஆனதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அவங்க பேரண்ட்ஸோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபேஸோ இன்னொரு ஆப்ஜெக்டோ டிடெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உனக்கு ஸ்கிரீன்ல இருந்து மெசேஜ் வரும். அண்ட் சிமிலர்லி உனக்கு ஃபேஸ் வேற ஒரு ஃபேஸ் டிடெக்ட் ஆனாவே உன்னோட டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி டெர்மினேட்டட். வேற ஒரு ஃபேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே இட் வில் பி ஆட்டோமேட்டிக் டெர்மினேட்டட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ மேக் இட் வெரி வெரி கிளியர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ உட்கார்ந்து இருக்க சரி ஓகே இப்போ என்விரான்மெண்ட் ஓகே டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீ டெஸ்ட் எழுதுற அப்படின்னு பாத்தீங்கன்னா there should not be any suspicious activity. சரியா? உன்னோட சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோ லிப் மூமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேசிட்டு இருக்கிறது கண்டினியூஸா வந்து ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரியோ நீ நினைச்சிட்டு இருப்ப ஏதோ சொல்லி பாக்குற மாதிரி ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். அந்த லிப் மூமெண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் எழுதும்போது ஏன் தேவையில்லாம லிப் மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதும் கண்டிப்பா மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ஐபால் ரொட்டேஷன்ஸ். நீ தேவையில்லாம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பாத்துட்டே இருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம் அங்க ஏதோ புக்கோ இருக்கு இல்ல வந்து யாரோ சொல்லி தராங்க அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அண்டர்ஸ்டுட். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஐபால் ரொட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. தேவையில்லாம அதாவது சஸ்பீஷியஸ் ஐபால் ரொட்டேஷன். நீ நார்மலா எக்ஸாம் எழுதுற அப்ப கண்ணுமுடி திறக்கிறது அதெல்லாம் தட் இஸ் டிஃபரெண்ட். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க எங்கேயோ பாத்துட்டு இருக்கிற வேற யாரோ நிக்கிறத பாத்துட்டு இருக்கிற மாதிரி அடிக்கடி வேற எங்கேயோ நீ பார்த்து எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈவன் தட் பர்டிகுலர் திங் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஸ்மால் பிராக்டிஸ். அண்ட் தென் நோ ஹெட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் தேவையில்லாம வந்து ஒரு சைட்லயே வந்து பாத்துட்டு இருக்கிறது அந்த சைட்ல இருந்து அந்த சைடே பார்த்து எழுதுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நீ பண்ண வேண்டியது என்னன்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி கேமரா. நீ என்ன பண்ண போற அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்கிரீன்ல தெரிய போகுது क्वेश्चंस and you got to answer for it and you got to stay focused only on the camera. so இந்த விஷயம் எல்லாமே வந்து very very important. and main thing என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க சிஸ்டம்ல this is very very important. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ண மாட்டீங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் க்ளோஸ் ஆகும். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மால் பிராக்டிஸ்னு வந்து புக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேப்ஸ் நிறைய அதாவது நீ டெஸ்ட் எழுதுறனா அந்த ஸ்கிரீன் மட்டும் தான் உனக்கு ஓப்பன் ஆயிருக்கணும். வேற எதுவுமே நீ வந்து ஓப்பன் பண்ண கூடாது. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உன மெயில் செக் பண்ண போறேன் இல்ல உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனா நான் வந்து வேற டேப்ல வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற டேப் ஓப்பன் பண்ணவே கூடாது. இஃப் யூ ஆர் ஓப்பனிங் another tab then it means that you are trying to search the answer for that particular question. அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பக்கவா டிசைன் பண்ணிருந்தாங்க அந்த மாடியூலர் பக்கா டிசைன் பண்ணிருந்தாங்கன்னா நீ ஆல்டர்னேட் டாப் ஓபன் பண்ணோனே டெஸ்ட் கேன்சல் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா சிடிஎஸ் எக்ஸாம்லாம் அப்படிதான் இருக்கும். நீ டெஸ்ட் ஓபன் பண்ணாவே வேற ஒரு டேப் ஓபன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிரும். அண்ட் மெயின் திங் இந்த ஆல்டர்னேட் டேப் வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஆல்டர்னேட் டேப்னா ஆல்டர்னேட் டேப் மட்டும் கிடையாது. அந்த ஸ்கிரீனை விட்டு நீ வேற எங்கேயாவது ஒரு இடத்துல உன் டெஸ்க்டாப்ல நீ கிளிக் பண்ணாவே அதை என்ன நினைச்சுக்கணும் நீ ஆல்டர்னேட் டேப்னு நினைச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்க உன்னோட சிஸ்டத்துல அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மெசேஜ் பாப்அப் மெசேஜ் வரும். யுவர் கம்ப்யூட்டர் இஸ் அன்ப்ரொடெக்டட் இல்ல கம்ப்யூட்டர் இஸ் சேஃப் அப்படின்னு வந்து உனக்கு பாப்அப் மெசேஜ் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜோ ஈவன் விண்டோஸ் அப்டேட் மெசேஜ் கூட வரும் உன்னோட சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா யுவர் விண்டோஸ் இஸ் அப் டு டேட் இல்ல வந்து அப்டேட் இஸ் அவைலபிள் அந்த மாதிரி மெசேஜ் வரும். அந்த மாதிரி பாப்அப்ஸ் வந்தா கூட நீ அதை கிளிக் பண்ண கூடாது. அதை நீ கிளிக் பண்ணாவே என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு ஓபன் another tab அப்படின்றதுதான். ஸோ அந்த டெஸ்க்டாப் அந்த ஸ்கிரீன் அந்த டெஸ்ட் ஸ்கிரீனை விட்டுட்டு நீ வேற எங்க கிளிக் பண்ணாலும் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கன்சிடர்ட் as you are trying to open alternate tabs. So please make it very very sure. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது இல்ல. அண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பா உன்னோட சிஸ்டத்துல இருக்க ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை டிசேபிள் பண்ணிடு. யூ ஹேவ் டு டிசேபிள் தட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். சரியா? இல்ல ஏதாவது ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்க அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் டெலிட் இட், ரிமூவ் பண்ணிடு. வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் தேவையில்லை.
சரியா? ஏன்னா எக்ஸாம்ஸ் எழுதும் போது யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். யாராவது வந்து காசு கொடுத்து வாங்கி இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுல்லா டிசேபிள் பண்ணிடுங்க. அதோட ஃபயர்வால்ல இருந்து வைரஸ் ப்ரொடெக்ஷன் வந்து எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் ஷியோரா நீ ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவ. ஈவன் அந்த வெப் போர்ட்டல் அந்த லிங்கை கூட ஓப்பன் பண்ண விடாம பண்ணும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். நீ லிங்கை ஓப்பன் பண்ணுவ, நீ லிங்கை கிளிக் பண்ணுவ, அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி பிளாக்ட்னு வரும். அப்படி இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அந்த EXE ஃபைலை வந்து டவுன்லோடே பண்ண முடியாது உன்னால. ஏன்னா உன்னோட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா அது வைரஸ்னு சொல்லும். சரியா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ மேக் இட் வெரி வெரி ஷியோர் யூ டிசேபிள் யுவர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் நீ எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா உன்னோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அண்ட் தென் ப்ரோக்டாரிங் டெஸ்ட்டுக்கு தேவையான என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் ஃபெசிலிட்டி, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கணும். அண்ட் தென் உன்னுடைய ஐபால்ஸ் ரொட்டேஷன்ஸோ லிப் மூவ்மெண்ட்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And very important thing is you got to disable your antivirus software so that it will not take it in such a way that the alternate tab is open. சரியா? நீ வேற ஏதாவது கிளிக் பண்ணிருப்ப, நீ வந்து அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் it will not be considered. சரியா? நீ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் தான் நான் கிளிக் பண்ண அப்படின்னா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you are trying to open the next tab. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கிரீனை விட்டு நீ வேற இடத்துல கிளிக் பண்ணாவே எப்படி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will considered as you are trying to open the alternate tabs. So please be very careful with all these instructions. Right? Next பாத்தீங்க அப்படின்னா இதை நான் சொல்லிட்டேன். உன்னுடைய லேப்டாப், ஸ்மார்ட் போன்ஸ் நீ எதை யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துலயுமே நாட் ஓன்லி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், எல்லா நோட்டிபிகேஷனுமே ஆஃப் பண்ணி வச்சிடு. சரியா? எந்த நோட்டிபிகேஷன் வரக்கூடாது. ஈவன் மொபைல்ல கூட டெஸ்ட் எழுதுனாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்மார்ட் போன்ஸ், நல்ல போன்ஸ் யூஸ் பண்ணி நீ எழுதுனா கூட அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ்லாம் அலர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுவுமே டிசேபிள் பண்ணி வச்சிருங்க. சரியா? That is very important. And as I said before, stable internet connection is must. அந்த மாதிரி ப்ராப்பர் நெட்வொர்க் கவரேஜ் இருக்கணும். சார் நீங்க வந்து பயமா ஹைஃபை தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஸ்பீட் தான் அப்படின்றது நான் சொல்லல. ப்ராப்பர் நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நெட்டை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் எழுதுறீங்க. மொபைல் நெட்டை யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதலாம். பட் ஆனா அந்த மொபைல் நெட் வந்து பாத்தீங்கன்னா 4G அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ராப்பர் கவரேஜ் இருக்கிறதா பாத்துக்கோங்க. ஏன்னா டெஸ்ட் எழுதும் போது கவரேஜ் இல்லாம போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் விட்டு வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. ரைட்? அண்ட் நவ் டெஸ்டோடைய செஷன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க, செப்டம்பர் மந்த் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 செஷன்ஸ் வச்சிருந்தாங்க. 4 செஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவன் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது கூட இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலாம். 4 செஷன்ஸ் அப்படின்னா டோன்ட் திங்க் தட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கேன் அட்டெண்ட் இன் எவ்ரி செக்ஷன். சரி, ஒரு செஷன்ல ஒருத்தர் எழுதலாம் அப்படின்றது இல்ல. பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் செஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. 10 to 11 ECE, 12 to 1 வந்து பாத்தீங்கன்னா EEE, 2 to 3 வந்து பாத்தீங்கன்னா CSE, 4 to 5 வந்து பாத்தீங்கன்னா IT, அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அதனால உனக்கு எந்த செஷன் கொடுத்திருக்காங்களோ நீ அந்த செஷன்ல மட்டும் தான் டெஸ்ட் எழுத முடியும். சரியா? நீ 4 செஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த செஷன்ல வேணா எழுதலாம்ன்றது அர்த்தம் இல்ல. சரியா? சோ வாட் எவர் மெயில் ஆர் வாட் எவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் which you are getting for this online exam, go through that properly. சரியா? இப்ப நான் சொல்றது இல்லாம நிறைய சேஞ்சஸ் கூட இருக்கலாம். சோ அப்போ உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெயில்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாம் முன்னாடி. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லைன் விடாம பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? நவ क्वेश्चन பேட்டர்ன். क्वेश्चन பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 minutes 1 hour கொடுத்திருக்காங்க. 1 hour and 45 minutes. சாரி 45 questions. 1 hourல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 45 questions எழுதணும். சோ இத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணும். 45 questions தானே 1 hourல நீ ஈஸியா எழுதலாம் அப்படின்னு நினைப்ப. பட் மேக் இட் வெரி ஷுர் 1.4 minute கூட இல்ல ஒரு क्वेश्चनக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு क्वेश्चனை நீ வந்து பாத்தீங்கன்னா 1.4 minute கூட நீ வந்து யூஸ் பண்ண முடியாது. சரியா? 1.3 minute வரைக்கும் தான் உன்னால வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு எழுத முடியும். அதுக்குள்ள நீ ஆன்சர் பண்ணிடணும். என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் ஹேப்பன். ஏன் அப்படின்னா நீ டெஸ்ட் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ரெண்டாவது क्वेश्चन தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீ அதையே யோசிச்சிட்டே இருப்ப. அதே யோசிச்சிட்டே இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் ரன் ஆயிட்டே இருக்கும். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 questions 5 minutes இருக்கும். அந்த 5 minutesல 20 questions ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த தப்பை யாருமே பண்ணாத. क्वेश्चंस டவுட்டா இருந்தா அதை விட்டுட்டு அடுத்த क्वेश्चंस போயிட்டே இரு. சரியா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து தெரியாத क्वेश्चंस கூட நீ கெஸ் பண்ணி உன்னால எழுத முடியும். ரைட்? அண்ட் இன்னும் மேத்தமெட்டிக்கலா நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பார்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா 30 questions கொடுத்திருப்பாங்க 1 mark. அந்த 30 questions வந்து பாத்தீங்கன்னா நீ 1 minute எடுத்தாவே 30 minutes போயிடும். சரியா? மீதி இருக்க 15 questions வந்து பாத்தீங்கன்னா 2 marks கொடுத்திருப்பாங்க. அந்த 2 marks வந்து பாத்தீங்க அப்படின்னா you can take maximum of 1.5 minutes. சரியா? இப்படிதான் நீ கால்குலேட் பண்ணி you have to write the exam.
கூட்டம்போக்கில் நான் வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் எழுதிட்டேன், அடுத்த இந்த கொஸ்டின் யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா டைம் ப்ராப்ளம் உனக்கு வரும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் மோர் than 20 to 25 questions in 5 to 10 minutes which will make you in trouble. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து உனக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஏன் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்காது. கண்டிப்பா ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ் இல்ல வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ எதுவுமே ஈஸியா போடுற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்காது. So please understand it. Only if you have deep understanding of that subject, you can able to answer the question. அதுக்கு time management ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? This is about time management. Next, சார் இப்போ ஆன்லைன் எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதுல என்ன சார் அட்வான்டேஜ், என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ நினைச்சிட்டு இருப்பேன் நம்ம ஈஸியா எழுதிடலாம் டெஸ்ட், ரொம்ப ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம், 1 hour தான் டெஸ்ட், நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனலா 3 hours எழுதுவோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 hour தான் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் this online exam is going to be a very very tough one அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா depending upon the subject questions வந்து it will vary. And also வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ what is digital communication, what are the advantages of digital communication, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரியா? So you have to understand how to prepare for this particular exam. இப்போ இது வரைக்கும் நீ எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். Now I'll tell you how to prepare for this particular exam. Right? So first thing, இதோட advantages பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நினைக்கிற மாதிரி ஒரு 1 hour தான் சார் டெஸ்ட், and then பாத்தீங்க அப்படின்னா 60 marks தான் நீ டெஸ்ட் எழுத போற, அதை வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் என்ன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுவேன், 45 கொஸ்டின் தான் சார் அட்டெண்ட் பண்ண போறேன். 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, and then பார்ட் பி வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ். அப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நான் 45 கொஸ்டின்ஸ் தான் அட்டெண்ட் பண்ண போறேன். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பா தெரியும், நான் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இது எல்லாமே உன்னோட அட்வான்டேஜஸ். சரியா? பட் மேக் இட் வெரி கிளியர். இப்போ நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியஸ்னஸ் உனக்கு புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் திங், இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 30 கொஸ்டின்ஸ் இருக்குமா? சரியா? இதுல மெயினான முக்கியமான விஷயம் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்வென்ஷனலா ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கன்வென்ஷனலா ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட நீ என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பா ஒரு யூனிட்ல இருந்து 2 கொஸ்டினை வந்து ஒமிட் பண்ணிருப்பேன், மீதி இருக்க எல்லா கொஸ்டினையும் படிச்சிருப்பேன். அப்ப எந்த கொஸ்டின் கேட்டாலும் உன்னால எழுத முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். அப்ப கண்டிப்பா ஒரு யூனிட்லயும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நீ விட்டுருப்ப. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவானா ஒரு 2 கொஸ்டின் தான் படிச்சிருப்ப, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் படிச்சிருப்ப. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ண முடியும், சாய்ஸ் செலக்ட் பண்ணி உன்னால நீ ப்ரிப்பேர் பண்ணிருப்ப. படிக்கும் போது இந்த யூனிட்டா இந்த 3 கொஸ்டின் மட்டும் படி. ஏன் நானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், இந்த யூனிட்ல இந்த 3 மட்டும் படிங்க. ஈவன் நம்மளோட பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்க, இந்த யூனிட் எடுத்து படிச்சீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் மட்டும் படிங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா உன்னால ஒரு கொஸ்டின் எழுத முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். இந்த அப்ரோச் கண்டிப்பா வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கு செட் ஆகாது. சரியா? ஏன் செட் ஆகாது அப்படின்றத சொல்றேன் பாருங்க. சோ அப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா படிக்க முடியும். கன்வென்ஷனல்ல என்ன பண்ணு, செலக்டிவா ஒரு 4 கொஸ்டின் மட்டும் படிச்சு அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எழுத முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட நீ போய் அட்டன் பண்ணுவ. ஈவன் 1 hour கொஸ்டின்ஸ் மிஸ் ஆனா கூட மத்த யூனிட்ல இருந்து நான் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். ஆனா ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீ எந்த கொஸ்டின்ஸையும் ஒமிட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா எந்த கொஸ்டின் ஒமிட் பண்றியோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன்லைன் எக்ஸாம் நீ கன்வென்ஷனலா நீ ப்ரிப்பேர் பண்ணும் போது இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஐ பேட்டர்ன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? இல்ல ஐ பேட்டர்ன் கொஸ்டின் எடுத்துக்கிற அப்படின்னா வாட் இஸ் ஐ பேட்டர்ன்? ஐ பேட்டர்னா என்ன? அதுல ஒரு டயக்ராம் இருக்கு, அதுல ஒரு 4 ஈக்குவேஷன் இருக்கு, அண்ட் தென் அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இப்படிதான் நீ படிப்ப. சரியா? ரொம்ப ஃபாஸ்டா நான் படிக்க முடியும். என்னது ஐ பேட்டர்ன் என்னன்னு பாத்துருப்ப, அந்த டயக்ராம் என்னன்னு பாத்துருப்ப, அண்ட் தென் அந்த ஈக்குவேஷன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே ஈஸியா எழுதிடலாம், நம்ம இப்படிதான் இந்த டயக்ராம் வச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன். கரெக்டா? அப்படிதானே நீ படிச்சிருப்ப இது வரைக்குமே. ஈவன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஐஎஸ்ஐ எடுத்துக்கிறீங்கன்னா யூ வில் ஹேவ் a big block diagram. அந்த பிளாக் டயக்ராம் நீ ஈஸியா எழுத முடியும். ஒரு பிளாக் டயக்ராம் என்ன பண்ணுன்னு தெரிஞ்சிட்டேன்னா அந்த கொஸ்டின் நீ படிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ என்ன பண்ண முடியும், ஈஸியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளாக் டயக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜஸ்க்கு உன்னால ஈஸியா எழுத முடியும். ப்ரொவைடட் இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். இதெல்லாம் கன்வென்ஷனல் லேர்னிங்ல நம்ம இவ்வளவு படிச்சு எழுதுறது எல்லாத்துலயுமே பண்ண முடியும், ஈஸியா உன்னால படிச்சு எழுத முடியும். சரியா? 4 கொஸ்டின் படிச்சாலும் அந்த டயக்ராம் அந்த ஈக்குவேஷன் வச்சு உன்னால ஈஸியா மேப் பண்ண முடியும். சரியா? ஆனா இது எதுவுமே இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம். உன்னால எவ்வளவு ஈஸியா வந்து படிக்க முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிளாக் டயக்ராம் வச்சு நீ 2 பேஜஸ் எழுத போறது இல்ல. யூ காட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஈச் அண்ட் எவ்ரி பிளாக். அந்த எவ்ரி பிளாக் என்ன பண்ணுதுன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிளர் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்மலா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்,
சாம்பிளர் என்ன பண்ணும், சரியா, ஒரு அனலாக் சிக்னலை ஒரு கண்டினியூஸ் டிஸ்கிரீட் சாம்பிள்ஸா மாத்தும் அப்படின்னு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் தெரிஞ்சாவே போதும். ஆனா உனக்கு வந்து சாம்பிளிங்கோட கண்டிஷன் தெரியல, சரியா, f(s) is greater than 2w அப்படின்றது தெரியலனா கூட நீ வந்து என்ன பண்ணலாம், வெறும் சாம்பிள்னா என்னன்னு மட்டும் எழுத முடியும். ஆனா ஆன்லைன் எக்ஸாம்ல அப்படி எழுத முடியாது. you got to know all the condition for that particular sampler block. sampler blockனா என்ன, ஏன்னா அதுல இருந்து சாம்பிள் பிளாக்னா என்னன்னு கூட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பிளிங்கோட கண்டிஷன் என்னன்னு கேட்கலாம். f(s) is greater than 2w lesser than 2w equal to 2w எப்படி, அது தெரிஞ்சா மட்டும் தான் அந்த क्वेश्चन பண்ணால ஆன்சர் பண்ண முடியும். so in depth learning of each and every concept is very very important. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு சப்ஜெக்ட் ஒரு சிலபஸ் எடுக்கிற அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா क्वेश्चंसயுமே நீ பார்த்திருக்கணும். அதுல இருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட ஃபார்முலாஸ் என்ன, அதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன, அதோட வந்து பாத்தீங்கன்னா அதோடைய கோர் பிரின்சிபல் என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்படின்னா இருக்காது. ஈவன் 1 or 2 क्वेश्चंस அப்படி இருந்தா கூட மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस நீ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி இஃப் யூ ஹேவ் இன் டெப்த் லேர்னிங் ஆஃப் தட் பர்టిక్యులர் சப்ஜெக்ட் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் ஃபார் தட் பர்టిక్యులர் क्वेश्चन. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு, சரியா? சோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப ஆன்லைன் எக்ஸாம் நீ 1 hour எக்ஸாம் நினைச்சுக்கிட்டா கூட நீ கன்வென்ஷனலா நீ என்ன பண்ண முடியும், 2 क्वेश्चन 3 क्वेश्चन ஈஸியா படிச்சுட்டு உன்னால எழுத முடியும். ஆனா அந்த மாதிரி ஈஸியா படிச்சு உன்னால எழுதுற மாதிரி கிடையாது இது, சரியா? ஒரு லைனுமே வந்து பாத்தீங்கன்னா நீ என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த அதோட கண்டிஷன்ஸ் என்ன, ஈவன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸோட ஃபார்முலா முதற்கொண்டு யூனிட்ஸ் முதற்கொண்டு யூ ஹேவ் டு நோ, சரியா? ஈவன் யூனிட்ஸ்ல क्वेश्चंस வரும். so you have to be very very careful. அதுதான் இதுல ஃபுல்லா சொல்லிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா. and then இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்ட் A ல 30 क्वेश्चंस சொல்லிருக்கேன். பார்ட் A ல 30 questions and பார்ட் B ல வந்து பாத்தீங்கன்னா 15 questions சொல்லிருக்கேன். அப்போ நீ நல்லா கால்குலேட் பண்ணி பாரு. பார்ட் A ல 30 questionsனா which means ஒரு யூனிட்ல இருந்தும் என்ன பண்ணிருக்காங்க, 5 யூனிட்ஸ் இருக்கு. உனக்கு 6 क्वेश्चन கேட்கலாம், 6 questions கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோ, 6 questions கேட்கலாம். and similarly 2 மார்க்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், 3 क्वेश्चन கேட்கலாம். கரெக்ட்டா? 5 6 30 and similarly 3 क्वेश्चन வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், ரைட்டா? ஆனா நீ எடுத்து பாரு, கன்வென்ஷனலா என்ன பண்ணிருப்ப, 2 2 மார்க்ஸ், ஏதாவது ஒரு 13 மார்க்ஸ் தான் கேட்டிருப்ப. ஓகேவா? 3 क्वेश्चन தான் வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்ல இருந்து 9 क्वेश्चंस கேக்குறாங்க. எத்தனை क्वेश्चन? 9 क्वेश्चन கேக்குறாங்க ஒரு யூனிட்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. you got to understand the logic behind this online exam. only then you can able to shine well and you can able to clear this particular online exam. அப்ப ஒரு யூனிட்ல இருந்து சார் 9 क्वेश्चन கேக்குறாங்க. 9 क्वेश्चन கேட்டா நீ என்ன பண்ணணும், எல்லா டாபிக்கும் புரிஞ்சிருந்தா மட்டும்தான் உன்னால 9 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட், ரைட்டா? சோ ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 क्वेश्चन நீ படிச்சிருந்தா கூட அதுல இருந்து பாத்தீங்கன்னா உன்னால ஒரு 1 or 2 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியாம போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யூனிட்லயும் உனக்கு வந்து 1 or 2 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்ப பாருங்க எல்லா யூனிட்ல இருந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து 2 क्वेश्चंस போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்னால வந்து 10 क्वेश्चंस 12 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியாது. சோ அப்ப பாத்துக்கோங்க, that is very very important. so please make it very clear, you're going to write 9 questions in each and every unit. ஒரு யூனிட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 9 क्वेश्चन இந்த யூனிட்ல இருந்து கேட்க போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா you have to learn all the topics அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோ, சரியா? எந்த டாபிக் விடாதீங்க. இதுல இன்னொரு ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீ அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி ஃபுல்லா எல்லா பேஜும் பழகணும் அவசியம் இல்ல. டெக்னிக்கலா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதான் கான்செப்ட், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் பிரின்சிபல், இதான் ஃபார்முலா, இதான் ஈக்குவேஷன். அதை புரிஞ்சுக்கிட்டாவே யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஆன்சர் த क्वेश्चन, சரியா? and then question wise approach is not possible. அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 2 क्वेश्चन படிச்சிட்டேன் 3 क्वेश्चन படிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம முன்னாடி எழுதிப்போம். அந்த மாதிரி பண்ண முடியாது. in depth learning is very important. problematic questions ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் 5th யூனிட்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சரியா? அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चंस எப்படி வேணா கேட்கலாம், ப்ராப்ளமா கொடுத்து கேட்கலாம், இல்ல வந்து பார்த்தா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் கோட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா டைரக்டா क्वेश्चंस கொடுத்துட்டு இதை வந்து இதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அந்த क्वेश्चन வந்து வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இது எல்லாமே முதல்ல கன்வென்ஷனல் கோடா இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் இப்படி இருந்தா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிலாம் क्वेश्चंस வரலாம், சரியா? so make it very clear, you understand the concept and then you prepare. that is very very important. understand பண்ணிருந்தா மட்டும் தான் உன்னால ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? and then MCQ வைஸ் லேர்னிங். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த MCQ வைஸ் லேர்னிங், சார் ஆன்லைன் எக்ஸாம் தான் நான் படிக்க போறேன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிறீங்க, இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஆன்லைன் எக்ஸாம் தான் சார் நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு क्वेश्चंस வந்து என்ன பண்ணுவேன், ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவேன், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பேட்டர்ன் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், ஆன்லைன் எக்ஸாம் அந்த மாதிரி டாபிக் வைஸ் நீ சர்ச் பண்ணாலும் பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிட் வைஸ்
டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எம்சிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 PDF டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது. அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்ல மட்டும் கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியது. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுல யூஸே இல்ல. ஏன் அப்படின்னா ஆன்லைன்ல ரொம்ப வாஸ்டா இருக்கும். நம்ம சிலபஸ் என்னன்னே தெரியாது. டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சொல்லிருப்பாங்க, ஆனா அதுல என்னென்னமோ இருக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருப்ப, இப்படிதான் எம்சிக்யூ இருக்கும், இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது. நீ நார்மலா எப்படி புக்ல படிக்கிறியோ அதே மாதிரி தான் ஒரு டாபிக் படிக்கணும். ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஐ பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஐ பேட்டர்ன் போடுங்க. ஐ பேட்டர்ன் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் போடுங்க. அது ரிலேட்டட் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்படி அப்ரோச் பண்ணலாம். இப்ப லீனியர் பிளாக் கோட்ஸ் எம்சிக்யூன்னு போட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கு. அப்ப அந்த லீனியர் பிளாக் கோட்ஸ் என்னெல்லாம் எம்சிக்யூ இருக்கு அது எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பிராக்டிஸ் டு ப்ரிப்பேர். அதை விட்டுட்டு சப்ஜெக்ட் வைஸ் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் போறது இல்ல யூனிட் வைஸ் எம்சிக்யூன்னு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சிலபஸ்ல கவர் ஆகாது. நிறைய தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி படிக்கவே படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட்? ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி கிளியர் அபவுட் தி ப்ரிப்பரேஷன். ரைட்? நெக்ஸ்ட் வந்து தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ வெரி மச்.